அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து யூடியூப் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நான் பொறியாளர் பிரதீப் ஜெயக்குமார். 31 வருடங்கள் கட்டுமான துறையில் அனுபவம் மிக்க பொறியாளர். 8 வருடங்களாக வாஸ்து கன்சல்டண்டாகவும் தொடர்ந்து சேவையாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஓகே, நம்ம இந்த சேனல் சார்பாக நிறைய வாஸ்து சம்மந்தப்பட்ட கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அதில் சில விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டி ஜங்ஷன் அப்படின்றது குறித்து நம்ம இப்போ பார்க்கணும். டி ஜங்ஷன் குறித்து நமக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்கும். டி ஜங்ஷனில் வீடு வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு. அதே நேரத்தில் அது எப்படி சரியாக இருக்கும், இல்லை வாஸ்து குறைபாடுகள் ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறையா சந்தேகங்கள் பரவலாக எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம டி ஜங்ஷன் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா, ஒரு ரோடு, ஒரு ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்க ரோட்டில் ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ரோடு போகும். அதாவது 90 டிகிரியில் போகுதுன்னு வைங்களேன். அது இடத்த தான் டி ஜங்ஷன் சொல்கிறோம். தமிழில் ப்ராப்பரான டைம் அதுக்கு முச்சந்தி அப்படின்வாங்க. அதாவது 3 ரோடு சந்திப்பு, அதுதான் முச்சந்தி. ஓகே, இந்த முச்சந்தியில் உள்ள வீட்டு மனையை நம்ம வாங்கலாமா, இல்லை அந்த முச்சந்தியில் அமைஞ்சிருக்க வீட்டை நம்ம வாங்கலாமான்னு பார்க்கும்போது அங்கே என்ன மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த முச்சந்தினாவே தெருக்கூத்து வந்துடும், எதிர்பாய்ச்சல் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ அதுலேயும் வாஸ்துப்படி அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில தெருக்கூத்து, அதாவது தெருக்கூத்துன்னு சொல்கிறோம் டி ஜங்ஷன், அந்த நம்ம பிளாட்டுக்கு நேராக ஒரு ரோடு போனாலும் அது நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படின்ற மாதிரியான ரோடு எங்கே இருக்கு, எந்த பிளாட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது எந்த பிளாட் மீன்ஸ் எந்த டைரக்ஷனில் உள்ள பிளாட் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறோம். வாஸ்துவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு பிளாட்டோட 4 கார்னரும் உங்களுக்கு ரைட் ஆங்கிளாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிளாட்டுக்கு 4 கார்னர் தான் இருக்கணும். அந்த 4 கார்னரும் ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி 4 கார்னர் உள்ள பிளாட்டு ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஆனால் எந்த டைரக்ஷனில் இருந்து அது டி ஜங்ஷனாக இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம 8 டைரக்ஷன் பார்த்துருக்கோம். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். அது மாதிரி நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட், டோட்டலாக 8 டைரக்ஷன். இந்த 8 டைரக்ஷனில் நார்த் ஈஸ்ட்டை தவிர மிச்ச எந்த டைரக்ஷனும் அதாவது சப்போஸ் இப்போ வளர்ந்துருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பிளாட்டு. அதாவது ஒரு 30/40 பிளாட்டுன்னு வைங்களேன். இந்த நார்த் ஈஸ்ட் சைடு ஒரு 31 இருக்கலாம். இந்த அதாவது ஒரு நார்த் ஈஸ்ட் சைடு இல்லை ஈஸ்ட் சைடு ஒரு பின்னாடி 30 இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு 31 ஒரு அடியாக ஏதோ கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம். அதாவது இழுத்து இருக்கலாம்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டைம் பிளாட் இந்த சைடு இழுவையாக இருக்கலாம் அப்படின்னு. இழுவையாக இருக்கிற அந்த மீன்ஸ் நார்த் ஈஸ்ட் சைடு கொஞ்சம் பிளாட்டு இழுவையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டி ஜங்ஷன் சொல்கிறாங்க. டி ஜங்ஷன் நார்த் ஈஸ்ட் சைடில் அந்த பிளாட், அந்த ரோடு இந்த பிளாட்டோட நார்த் ஈஸ்ட் சைடு அது இணைஞ்சிச்சுன்னா, அதாவது ரோட்டுக்கு நார்த் ஈஸ்ட் சைட்லேருந்து டி ஜங்ஷன் போகுது அப்படின்னா, அது ஈஸ்ட் சைடாக இருந்தாலும் சரி, நார்த் சைடாக இருந்தாலும் சரி, அந்த பிளாட்
வாஸ்துப்படி எந்த குறையும் இல்லாத பிளாட்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் வேற மிச்ச டைரக்ஷனில் எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் அந்த மிச்ச இது பூராமே வாஸ்துப்படி உகந்த மனை இல்லை. நார்த் ஈஸ்ட் சைடு ஒன்று நார்த் சைடோ இல்லை சவுத் சைடோ, இந்த நார்த் ஈஸ்ட் சைடில் கார்னரில் வந்து அந்த ரோடு ஜாயின் பண்ணால் அது எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. மிச்ச சைடு எல்லாமே பாதிப்புக்குள்ளான மனைகள் தான் அப்படின்னு வாஸ்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே, இதை நீங்கள் உங்கள் பிளாட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க வைக்கிறீங்கன்னா இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பர்ச்சேஸை என்னென்னு கனெக்ட் பண்ணி வாங்குங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும். மேலும் நாங்கள் உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கறது உங்களுக்கு உடனடியாக சேரும் அப்படின்ட்டு, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.